கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். எழுப்புதலின் சத்தம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து இன்றைக்கு தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பிலிப்பியர் 4:4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். இன்றைக்கு பிலிப்பியர் 4:4 அதிகாரத்திலிருந்து சந்தோஷம் இந்த தலைப்பின் கீழே நாம் தியானிக்க இருக்கிறோம். சந்தோஷம் இன்றைக்கு அநேக சூழ்நிலையிலே நாம் எதிர்பார்க்கிற ஒன்று சந்தோஷம். இன்றைக்கு ஒவ்வொரு செயல்களிலுமே நாம் மிகவும் சந்தோஷத்தை நாம் ஒவ்வொருவரும் உணரும்படியாக நிறைய காரியங்களுக்கு நாம் செல்கிறோம். வெளியே நண்பர்களோடு இல்லை ஃபேமிலியாக சென்று நாங்கள் வெளியே சென்று நாம் ஒவ்வொரு இடத்திற்கு செல்லும்போது நாம் எதிர்பார்க்கிற ஒன்று சந்தோஷம். வேதாகமத்திலே இந்த பிலிப்பியர்லே பவுல் எழுதும்போது அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எழுதியிருக்கிறார் என்று சொல்லி நாம் நினைக்கும்போது இன்றைக்கு நாம் எதிர்பார்க்கிற சந்தோஷம் அது நிரந்தரம் இல்லை, கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம் என்பதை நாம் கண்டுகொள்ளலாம். இந்த பிலிப்பியர் இந்த பகுதியிலே பவுல் எழுதும்போது சிறைச்சாலையிலிருந்து எழுதுகிறார். ஒரு சிறைச்சாலை அனுபவம் என்று சொல்லலாம். சிறைச்சாலையிலே இருக்கும்போது பவுல் எழுதின 4 நிருபம் என்று சொல்லலாம். அந்த 4 நிருபத்திலே எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், பிலமோன், இந்த 4 நிருபமும் பவுல் எழுதும்போது சிறைச்சாலையிலே எழுதுகிறார். அவர் சிறைச்சாலைக்கு செல்வதற்கு முன்பதாகவே அகப்பு என்ற தீர்க்கதரிசி சொல்கிறார், நீ கட்டுண்டு போகப்படுவாய் என்று சொல்லி கர்த்தர் பேரிலே ஆணையிடுகிறார். பவுலை அதே போல அவர் சிறைச்சாலையிலே கொண்டு செல்கிறார்கள். முதலாவது அவர் ஒரு வீட்டிலே அவர் சிறையிலே அவர் அடிமைப்படுத்தப்படுகிறார். அப்போது இருக்கிற சூழ்நிலையிலே இந்த சிறைச்சாலையிலே அவர் பிலிப்பியர் அந்த நிருபத்தை எழுதும்போது அவர் அவ்வளவு துன்பப்படுகிறார். துன்பத்தின் நடுவிலே அவர் எழுதின இந்த பிலிப்பியர்லே அவர் சொல்கின்ற காரியம், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி அவர் சொல்கிறார். இன்னும் பிலிப்பியர் 3:1 அவர் எழுதும்போது, மேலும் என் சகோதரரே கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள், எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தமல்ல, அது உங்களுக்கு நலமாய் இருக்கும் என்று சொல்லி அவர் சொல்கிறார். மீண்டுமா அவர் சொல்றார். பிலிப்பியர்ல அவர் 4:4 சொன்னது போல பிலிப்பியர் 3:1 முதலாவது அவர் சொல்கிறார், மேலும் சகோதரரே கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். நான் எழுதுனதே மீண்டும் மீண்டும் எழுதுகிறேன் என்று நினைக்கிறாதீங்க. ஏன்னா சந்தோஷப்படுங்க, ஏன்னா உபத்திரவத்துல சந்தோஷப்படுங்க. அதைத்தான் அவர் இந்த பகுதியை எழுதும்போது உபத்திரவத்திலே எழுதுகிறார். இந்த பவுல் எழுதும்போது அவருக்குள்ளே அவர் உபத்திரவப்படுகிறார். இந்த சிறைச்சாலை வாழ்க்கை என்பது ஈஸி இல்லை. அவர் சிறைச்சாலையிலே அடைக்கப்படும் போது அந்த வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறார்னா, அவர் பூமிக்கு அடியிலே கொடுக்கப்பட்டுள்ள ஒரு சிறையிலே அடைக்கப்பட்டாராம். பூமிக்கு அடியிலே கற்களால் செய்யப்பட்ட ஒரு சிறைச்சாலையிலே அங்கே அவர் மட்டும் தனிமையாக அடைக்கப்படுகிறார். அவர் சொல்கின்றார், அங்கே எலிகள் மாத்திரமே இருந்துதான் அந்த இடத்துல. அங்க குறிப்பிடப்பட்டு இருக்க இருள், அங்க அந்த சிறைச்சாலையில அடியில இருக்கும்போது பவுல் இருளுக்குள்ளே இருக்கிறார். அங்க குளிர், அந்த இருளும் குளிரும் அவரை அவ்வளவாக வாட்டி வதைத்தது. அந்த சூழ்நிலையில இந்த பவுல் எழுதுகிறார், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்க. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் கூட சில நேரங்கள்ல சந்தோஷப்படணும், எனக்கு இந்த காரியம் கிடைச்சா சந்தோஷம் எனக்கு வரும், இந்த மாதிரி ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கணும், இந்த வேலை கிடைத்தா நான் சந்தோஷப்படுவேன்னு சொல்லிட்டுலாம் நம்ம யோசிக்கிறோம். ஆனா பவுல் சிறைச்சாலை வாழ்க்கையில இருக்கும்போது, அவர் இருளுக்குள்ள இருக்கும்போது, குளிர்ல அவர் அந்த சிறையிலே அவர் குளிருக்கு நடுங்கி அவர் யாரு உதவி இல்லாத போது அவர் சொல்கிறார், கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. என்னும் அங்க பிலிப்பியர் 4 அங்க கொடுக்கப்பட்டது போலவே இன்றைக்கு அநேகர் ஜெப வேலையில சொல்லுவாங்க, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும், கர்த்தருக்குள்ள சந்தோஷம். அந்த சந்தோஷம் எப்படிப்பட்ட சந்தோஷம்? இன்றைக்கு
யோசித்து பாருங்க. அது வந்து இன்றைக்கு உலக பிரகாரமான காரியத்தில் நம்ம ஓடுகின்ற அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தருகின்ற ஒரு சந்தோஷம் என்று நினைக்கிறோம். நம்ம சின்ன சின்ன காரியங்களில் எதிர்பார்க்கிற காரியம், நம்ம ஒரு காரியம் எதிர்பார்த்து நிற்போம், அது கிடைச்சுன்னா நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுகிறோம். அப்படிப்பட்ட அனுபவத்தை நாம் நினைக்கிறோம். ஆனால் ரோமர் 12:12 இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இங்கே பவுல் அங்கே எழுதியிருக்கிறார், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்க. பவுல் அனுபவித்த அனுபவங்கள், சூழ்நிலைகள், பாடுகள், அவர் முன்பதாக கிறிஸ்தவர்களை அவர் கொள்ளுவதற்காக அவர் எடுத்த ஒவ்வொரு முடிவுகள், அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட சூழ்நிலை, அவர் சொல்றாரு. அகபு தீர்க்கதரிசி வந்து பவுலை பார்த்து சொல்லும்போது அவனுக்குள்ளாக காரியம் என்னன்னா, உன்னை வந்து சிறைச்சாலையில அடைக்க போறாங்க அப்படின்னு சொல்லும்போது பவுல் அன்போடு ஏற்றுக்கொள்றான். அவன் சொல்றான் என்னன்னா, எருசலேமிலே கர்த்தருக்குள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் நான் ஆயத்தமாயிருக்கிறேன்னு சொல்றான். அந்த அளவுக்கு அவன் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஏன்னா கர்த்தர் சமூகத்துல அவன் தன்னையே அர்ப்பணித்தான். அவருக்காக வாழணும், அவர் தருகின்ற சந்தோஷம் எங்க இருந்தாலும், எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அவர் வாழ கற்றுக்கொண்ட பவுல். இன்றைக்கு சந்தோஷத்தை குறித்து அநேக இடங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கு. மத்தேயு 5:12 சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். இன்றைக்கு இந்த உலக வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் வந்து ஒரு நிரந்தரமான சந்தோஷம் கிடையாது. இந்த பவுல் இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிற அந்த சந்தோஷம் எங்க கிடைக்குமா? பரலோகத்துல கிடைக்கும். ஸோ அதனாலதான் அந்த பவுல் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவன் சந்தோஷப்படுகிறான். இன்னும் சந்தோஷத்தின் காரியங்களை நம்ம ஆராய்ந்து பார்த்தோன்னா, ஆவியின் கனிகளிலே ஒன்று, இது கடவுள் கொடுக்கிற ஒரு குணம் என்று சொல்லலாம். இது ஆவியின் கனிகள். அந்த கனிகளை குறித்து நம்ம பார்த்தீங்கன்னா, அன்பு, சந்தோஷம், சமாதானம், அந்த காரியங்கள்ல, அந்த 9 காரியங்கள்ல சந்தோஷம், இந்த சந்தோஷம் அதை தருகிறவர் கர்த்தர். ஒருவேளை சில சூழ்நிலைகள்ல நம்மளுக்கு சந்தோஷம் இல்லாம இருக்கலாம். சில பலவீன நேரங்கள், வறுமையான சூழ்நிலை, கடன் பாரங்கள், இன்னும் பார்த்தீங்கன்னா திருமண தடைகள், குழந்தையின்மை, அன்பானவர்களுடைய இழப்பு எனும் வேறு சில காரணங்களால் கூட நம்ம சந்தோஷப்படாதபடி துக்கத்தோடு நம்ம இருக்கலாம். சில காரியங்கள்ல நம்ம வந்து துக்கம் அடைகிறோம். பிரச்சனைகள் வரும்போது, பாடுகள் வரும்போது, நம்மளுடைய சூழ்நிலைகள் மாறுதலாக வரும்போது நாம் சோர்ந்து போய்விடுகிறோம், துக்கத்தோடு இருக்கிறோம். அந்த சமயத்துல இந்த வசனங்கள் ஒருவேளை சந்தோஷம் படுவதற்குரிய நிலைமையில நாம் இருப்பதில்லை. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? இந்த சந்தோஷத்தை தருகிறவர் கர்த்தர். நீதிமொழிகள் 14:13 நகைப்பிலும் மனதுக்கு துக்கம் உண்டு, அந்த மகிழ்ச்சியின் முடிவு சஞ்சலம். நகைப்புல மனதுக்குள்ள துக்கம் இருக்குதான். நகைப்பு சிலர் பார்த்தீங்கன்னா வெளியே நல்லா சந்தோஷமா இருப்பாங்க, சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது துக்கத்தோடு இருப்பது போல தெரியாது. ஆனால் அவர்கள் வாழ்க்கையை கேட்கும்போது, அவருடைய சின்ன சின்ன காரியங்களை பார்க்கும்போது, அவருடைய மன வேதனைகளை சொல்லும்போது உண்மையிலே அதை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சில மனுஷங்க பார்த்தீங்கன்னா குடி போதையில் குடிக்கு அடிமையாக இருப்பாங்க. நல்ல மது போதையில் நல்லா குடிச்சிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் அந்த போதை தெளிந்த பிறகு அந்த சந்தோஷம் அவருக்கு நிரந்தரமாக இருக்காது, அந்த மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்காது. சிலர் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக வெளியே போவாங்க ரொம்ப சந்தோஷமாக, ஆனால் வீட்டிற்கு வந்த பிறகு வீட்டில் உள்ள காரியங்கள், வாழ்க்கையில் பிரச்சனைகளை நினச்சி துக்கப்படுவாங்க. இந்த உலக வாழ்க்கை அது நிரந்தரம் அல்ல. அதிலிருந்து வருகின்ற சந்தோஷம் நிரந்தரம் அல்ல. அதைத்தான் பவுல் மிகவும் அவனுடைய வாழ்க்கை சாட்சியோடு சொல்கிறார். நிறைய காரியங்கள் சொல்லலாம் பவுலுடைய சூழ்நிலைகளை. 1 தெசலோனிக்கேயர் 1:6 இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும்
பின்பற்றுகிறவளாகி என்று சொல்லி அங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தினாலே. ஒருவேளை உபத்திரவம், பிரச்சனை, அப்போ சூழ்நிலைகள் இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு சந்தோஷம் எங்கிருந்து வருதா? பரிசுத்த ஆவியானவர் தருகிறார். அது அந்த சந்தோஷத்தோட, ஒரு நம்பிக்கையோட கர்த்தர் தருகின்ற வேத வசனத்தை நாம் ஏற்றுக்கொண்டு கர்த்தரை பின்பற்றும் போது அந்த சந்தோஷம் நமக்கு நிரந்தரமாகிவிடும். இயேசுவின் நாமத்தினாலே நம்ம கேட்கும்போது கர்த்தர் அப்படிப்பட்ட சந்தோஷத்தை நமக்கு தருகிறார். அப்போஸ்தலர் 5:41 அவருடைய நாமத்துக்காக நாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் என்று சொல்லி அங்கே பவுல் சொல்கிறார். அங்க என்னன்னா, ஆண்டவருடைய நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று சொல்லி அங்க அவங்கள திட்டுறாங்க பவுல. அப்போ அந்த பவுல் என்ன சொல்கிறார்? நிறைய அடி வாங்குகிறார்கள். அந்த அடி, அவமானங்கள் இதெல்லாம் அடைந்த பிறகும் அவர்கள் சந்தோஷமா அந்த இடத்த விட்டு வராங்க. ஏன்னா அவர்களுக்கு சந்தோஷம், அவமானம் இல்லை. எல்லாத்துக்கும் முன்னாடி அடிச்சாங்களே, எல்லாத்துக்கும் முன்னாடி இப்படி நான் பாடுபட்டேனே, அப்படி இந்த காரியங்கள்ல அவங்க நினைக்கல. கிறிஸ்து இயேசு நிமித்தம் அவங்க மிகுந்த சந்தோஷம் அடைந்தாங்களாம். இந்த பகுதியிலிருந்து நம்ம சந்தோஷத்தை குறித்து தியானிக்கும் போது என் இருதயத்திலே நினைவுக்குள்ளே வந்த காரியம் என்னன்னா, யோனா இந்த தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா அந்த புத்தகத்துல குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. யோனா ஆண்டவருடைய சமூகத்துல விட்டு விலகி ஓடி நினிவேக்கு மீண்டுமாக வருகிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறான். நினிவே மக்கள் ரட்சிக்கப்படுறாங்க. அதனால கர்த்தர் அவருக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையிலிருந்து மனஸ்தாபப்பட்டு அவர்களை காப்பாற்றி விடுகிறார். இதனால அவருக்கு ஒரு சஞ்சலம், மனவேதனை. இது நிமித்தம் அவன் ஊருக்கு வெளியே போய் நின்று அவன் சொல்றான், ஆண்டவரை பார்த்து சொல்றான், நீங்க தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த யோனா 4ஆம் அதிகாரம் ஃபுல்லா நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்துல 5, 6, 7 அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்திற்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்கும் மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்திருந்தான். யோனாவும் தலையின் மேல் நிழல் உண்டா இருக்கவும் அவனுக்குடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். மறுநாளிலோ கிழக்கு வெளுக்கும் நேரத்திலே தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. அதனால் அது காய்ந்து போயிடுச்சு. பாருங்க, சின்னதோர் சந்தோஷம், உனக்கு துக்கம். ஆண்டவர் இப்படி நம்ம வார்த்தையை சொல்லிட்டோம், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி இப்படி மனஸ்தாபப்படுகிற தேவனா இருக்கிறாரு, நினிவேவ மக்கள் அழிக்கல அப்படிங்கிறதுல என்ன நடக்க போகுதுன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ஆனா கர்த்தர் ஒரு பாடத்தை கற்பிப்பதற்கு ஒரு ஆமணக்கு செடியை வளர்க்கிறார். ஒரே நாள்ல அது அவ்வளோ பெருசா வளருது பாருங்க. அதுல ஒரு பூச்சி அரித்து அவர் சந்தோஷத்தை அந்த நிமிஷமே அழித்து போட்டது. எப்படி இருக்கும் பாருங்க. அங்க யோனா அவன் எரிச்சல் அடைகிறான் அந்த சந்தோஷத்துக்காக. இன்றைக்கு இப்போது முளைத்த அந்த ஆமணக்கு குறித்து அவன் கவலைப்படுற காரியத்தை குறித்து கர்த்தர் கண்டித்து உணர்த்துகிறார். இன்றைக்கும் சில நேரங்களில் சின்ன சின்ன காரியத்துல நம்ம சந்தோஷம் அடைகிறோம். அந்த சந்தோஷம் நம்மளை விட்டு போகும்போது துக்கம் அடைந்து விடுகிறோம். ஆனால் உண்மையிலே சொன்னா அந்த சந்தோஷம் எங்க இருக்குன்னா, ஒருவேளை நம்ம எங்கெல்லாமோ தேடுறோம், சந்தோஷத்துக்காக அலைகிறோம். ஒரு சகோதரி சொன்னாங்க, அவங்களுக்கு மன வேதனையா இருக்கும்போது அவர்கள் ஸ்கூட்டியை எடுத்துட்டு அப்படியே கடை வீதிக்கு போயிடுவாங்க. அங்கே பெரிய மாலுக்கு போயிட்டு அங்கே வாங்குறாங்களோ இல்லையோ அப்படியே சுற்றி பார்த்துட்டு எல்லா இடங்களும் சாரி கடைக்கு போய் அங்கே நிறைய இடங்கள்ல போய் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் அங்கே போயிட்டு வந்தால் ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு. உண்மையிலே சில நேரங்களில் நம்மளுடைய சந்தோஷம் சின்ன சின்ன காரியத்துக்கு நம்ம சந்தோஷப்படுகிறோம். கர்த்தர் நமக்கு
நல்லதோர் பாடத்தை கற்று தருகிறார். இந்த ஆமணக்கு செடி நிமித்தம் எரிச்சல் அடைந்த யோனா. சில நேரங்கள்ல சில காரியங்கள் நம்மளுக்கு கிடைக்கலன்னா எரிச்சல் அடைந்து விடுகிறோம்ல. இந்த வேதத்துல பாத்தீங்கன்னா நிறைய சந்தோஷத்தை குறித்து நிறைய இடங்கள்ல குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அதுல குறிப்பாக பாத்தீங்கன்னா ஆபிரகாம் அங்க லோத்து சின்ன சின்ன காரியங்கள்ல ரொம்ப அழகா அவனுடைய குடும்பம், ஆபிரகாம் சாராள் அருமையா அவன் கூட லோத்தும் வராங்க. ரொம்ப சந்தோஷமா அந்த காரியம் நடந்துட்டு இருக்கும்போது அவங்க வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. அப்போது நல்லா யோசித்து பாருங்க, லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போகிறான். போகும்போது பார்த்தீங்கன்னா நல்லதோ ஒரு இடத்த பார்த்து நல்ல சமபூமியில யோர்தானுக்கு அருகிலே ரொம்ப அழகான பச்சை பசேண்டு இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஆபிரகாமை விட்டு ஓடி போறான். பார்த்தீங்கன்னா இன்னும் ஆழமா யோசித்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாம சாரால அந்த விட்டு போகும்போது அவன் அவ்வளவு சந்தோஷமா போறான். நமக்கு ரொம்ப நல்ல ஒரு இடம் கிடைச்சிருக்கேன். அவர்களுடைய மந்தை மேய்ப்பருக்கும் இவங்க மந்தை மேய்ப்பருக்கும் மோதல் வருகிறது. ஆனா யோசித்து பாருங்க, ஆபிரகாம் விட்டு கொடுக்குறான். ஒருவேளை லோத்தை தன்னுடைய மகனை போல வளர்த்திருப்பான் பாருங்க. லோத்து ஒருவேளை அவன் சொல்றான், நீ கிழக்கு மேற்க வடக்க தெற்க எந்த பகுதினாலும் எடுத்துக்கோ. அவ்வளோ சந்தோஷமா போன அந்த லோத்து மீண்டுமாக அந்த சோதோம் குமார பட்டணத்தை விட்டு அப்படியே போட்டுட்டு ஓடி வர்றான். எல்லாத்தையும் போட்டுட்டு ஏதாவது ஒரு சந்தோஷம் அவனுக்கு கிடைச்சுதான், திருப்தி கிடைச்சுதா? இந்த உலக வாழ்க்கை அப்படிதான். நம்ம ஆடம்பரமாக எவ்வளோ அழகாக இந்த சந்தோஷத்துக்காக என்னென்னலாமோ நம்ம முயற்சி செய்கிறோம். ஆனால் இந்த லோத்து அங்கே திருப்தியாக வாழலை. ஆனால் ஆபிரகாமுக்கு கர்த்தர் கானானை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் செய்த காரணம் அவர்கள் இருக்கதில்லை. கர்த்தர் தருகிற சந்தோஷத்தில் திருப்தியாக இருக்க கற்றுக்கொண்டார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. பவுலும் சீலாவும் அந்த சிறைச்சாலை வாழ்க்கை. அங்கே பார்த்தீங்கன்னா பவுல் அவங்க சிறைச்சாலையில் அடைப்பட்டிருக்கும் போது துதித்து பாடினார்களாம். அவ்வளோ சந்தோஷம் கிடைக்குது. யாராவது சிறைச்சாலையில் நம்மளை போட்டோன்னா நம்ம சந்தோஷமாக இருப்போமா? இந்த சந்தோஷம் நமக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு வர்றதே இல்லை. அங்கே அப்போஸ்தலரில் நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் 23 25 வரை இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்போ அங்கே 23 அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். நிறைய அடி அடிச்சிருக்காங்க பவுலையும் சீலா. செம்ம அடி. அந்த அடி அடிச்சுட்டு அவங்கள பத்திரமா பார்க்கும்படி அங்கே அவங்கள கட்டளையிட்டு இருக்காங்க. அப்புறம் 24 அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்திலே மாட்டி வைத்தான். சிறைச்சாலைக்காரன் என்ன செய்யறானா, அவ்வளோ அடி அடிச்சு உள்காவல்ல போட்டு அவர்கள் கால்களை தொழு மரத்துல கட்டினாங்க. இவ்வளோ உபத்திரவப்பட்டிருக்காங்க. ஆனால் அவர்கள் என்ன செய்கிறான்னா 25ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 16:25 நடுராத்திரிலே பவுல் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. இவ்வளோ அடி அடிச்சு இவ்வளோ காரியங்கள் செஞ்சோம், அவர்கள் தேவனை துதித்து பாடினார்கள். எவ்வளோ சந்தோஷம். அங்கே பார்க்குறவங்கெல்லாம் பார்த்துருப்பாங்களா, அங்கே சிறைச்சாலைக்காரன் ரட்சிக்கப்படுறான். ஏன்னா அவனுடைய பவுல் சீலாவுடைய துதி ஜெபம் அங்க சிறைச்சாலையே அசைய வச்சது. அப்படிப்பட்ட காரியங்கள் அங்க நடக்குது. சங்கீதம் 64:10 நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான் என்று சொல்லி அங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து. இவ்வளோ காரியங்கள் நம்ம சந்தோஷம் எப்படின்னா கர்த்தருக்குள்ள இருக்கணும். இன்னும் நீதிமொழிகள் 17:22
மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், நல்ல மருந்து இல்லை. நம்மளுக்கு பிரச்சனை பாடுகள் வந்தது, புத்திரம் வருது, நிம்மதி இல்லை. சிலர் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு வருவாங்க, வீட்டுக்கு திரும்பி வரும்போது சொல்கிற காரியம் என்னன்னா நிம்மதியே இல்லை, வீட்டிற்கு வருவதற்கு நிம்மதியே இல்லை. பாருங்க, மன மகிழ்ச்சி இல்லை வீட்டில். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், நல்ல மருந்து. உங்களுடைய பிரச்சனைகள் பாடுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருந்து பாருங்க. கர்த்தர் தருகின்ற திருப்தியான ஒரு காரியம். அவர் நமக்கு திருப்தியான ஒரு வாழ்க்கையை தருகிறார். அங்க பவுல் அங்க குறிப்பிடப்படுகிற காரியம் என்னன்னா, அவன் வாழ்நாள்ல நிறைய அடிபட்டிருக்கான், உபத்திரவப்பட்டிருக்கான். அவன் சொல்ற காரியம், நான் வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் என்று சொல்லி பவுல் சொல்கிறான். அப்படிப்பட்ட அனுபவம் அவனுக்கு இருக்குது. இன்னும் 1 நாளாகவும் 16:27 நாம் வாசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்று சொல்லலாம். அந்த 1 நாளாகவும் 16:27 மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகிமையும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது என்று சொல்லி அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் மகிமை கனம் அவர் சமூகத்தில் இருக்கு, வல்லமை மகிழ்ச்சி அவர் தருகிறார். கர்த்தர் தான் நமக்கு மகிழ்ச்சியே தர முடியும். அவர் தான் நம்ம வாழ்க்கையில அப்படிப்பட்ட கிருபைகளை, சந்தோஷத்தை தருகின்ற தேவன். என்னும் எபிரேயர் 12:11 இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது, எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாய் சமாதான பலனை தரும் என்று சொல்லி அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எந்த சிச்சையும், எந்த போராட்டமோ தற்காலத்துல அது எப்படி இருக்குமா, அது துக்கமா இருக்கும். ஒரு சிச்சை, ஒரு பிரச்சனை ஏதோ வருதுன்னா அந்த நம்ம வாழ்ற காலத்துல அது துக்கமா தான் இருக்கும் நம்மளுக்கு. ஆனால் பிற்காலத்திலே அதில் பழகினவருக்கு அது நீதியா இருக்கும். கர்த்தர் நமக்கு எது செய்தாலும் அது நன்மையானதுதான். அவர் நமக்கு கரெக்டா நன்மையானதை தான் தருவார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நமக்கு ஒருவேளை சிச்சையா இருந்தாலும், அவர் நமக்கு எந்த ஒரு பாடாக இருந்தாலும் அது நன்மைக்காக தான் அவர் தருவார் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்த வேண்டும். இங்கே பிலிப்பீன்ஸ் நாட்டுல நடந்த ஒரு துயர சம்பவம் நவம்பர் மாதம் 2013 நடந்தது. அங்க பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சூறாவளி காற்று அடிக்குது. அதனால அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் ரொம்ப பாதிக்கப்படுற, ஆயிரக்கணக்கான வீடு, அங்க இருக்கிற கட்டடங்கள்லாம் இடிபாடுகள் நடுவிலே இந்த ஜனங்கள் இருக்காங்க. அப்போ இந்த ஜனங்கள் அவங்கள பார்த்து பேட்டி எடுக்கிறாங்க. உங்களுடைய வாழ்வாதாரம் இழந்து விட்டீங்களே, இனி நீங்க என்ன செய்ய போறீங்க? அப்போ அங்க இருக்கிற எல்லாரும் சொன்னாங்கன்னா, எங்களுக்கு இந்த இடமோ, இந்த வீடோ, இந்த சொத்தோ, சுகமோ இது எங்களுக்கு முக்கியம் இல்லை. கர்த்தர் எங்களை இம்மட்டும் ஜீவன் தந்து நாங்கள் இன்னைக்கு வாழ்றோம், அது ஆண்டவருடைய கிருபை என்று சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. பாருங்க, இன்றைக்கு நம்ம சூழ்நிலைகள் மாறுதலா இருக்கலாம், பிரச்சனைகள் வரலாம், பாடுகள் வரலாம், ஆனா நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா? இன்னும் ஒரு வசனம் ஆபகுல 3 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 3:17 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பழம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தில் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளையாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு மன மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்குமா? இங்கே ஒன்றுமே இல்லை. அத்தி மரத்தில் இங்கே துளிர் இல்லை, திராட்சை செடியில் பழம் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனாலும் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியுமா? திருப்தியான வாழ்க்கையை வாழ்வதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இந்த சந்தோஷங்கிறது ஒரு குணம். இந்த குணம்
உண்மையிலே நம்மளுடைய அதை தருகிறவர் கர்த்தர். அது தானாக ஒருவேளை தானாக வந்துடும். இந்த காரியங்கள்லாம் எனக்கு கிடைச்சிது, அதனால நான் சந்தோஷப்படுறேன். சிலர் அப்படிதான். சிலர் பார்த்தீங்கன்னா சில சபைகளிலே சாட்சி சொல்வதுண்டு. சிலர் சொல்லுவாங்க, எனக்கு கர்த்தர் இந்த காரியங்கள்லாம் தந்திருக்காங்க, ஸோ அதனால நான் சந்தோஷமா இருக்கேன் என்று சொல்லி சாட்சி சொல்லுவாங்க. பிரியமானவர்கள், இன்றைக்கு கூட சின்ன சின்ன காரியங்கள்ல நம்ம துக்கத்தோடு இருக்கோமா? சின்ன சின்ன காரியங்கள்ல நம்ம மனமடிவோடு இருக்கோமா? இது கிடைக்கலையே அது கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு நம்ம துக்கப்படுகிறோமா? இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள், இந்த உணர்வு, இந்த சந்தோஷத்தை கொண்டு வருகிற ஒரு உணர்வு, இது உணர்வு பூர்வமான ஒரு காரியம். மகிழ்ச்சி, இந்த ஆனந்தம், இந்த காரியங்கள்லாம் கடவுள் நமக்கு கொடுக்கிற ஒரு குணம், கர்த்தர் தருகின்ற ஒரு காரியம். இந்த காரியம் சில நேரங்கள்ல நம்ம துக்கப்பட்டு சந்தோஷப்பட்டு சோர்ந்து போய் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் எதற்கு வாழ்கிறோம்? சிலர் சொல்ற காரியம்னா, நான் ஏன் வாழ்றேன், எதுக்கு நான் இந்த உலகத்துல நான் எதற்கு வாழ்கிறேன்டே தெரியாதபடி சில நேரங்கள்ல சோர்வு வந்து விடுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் இன்றைக்கு கற்று தர்ற காரியம் என்ன? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. பிலிப்பியர்ல அங்கே குறிப்பிடப்பட்டு இருக்கிற காரியம் என்னன்னா, அவர் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். மத்தேயு 5:12 சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கர்த்தர் பேசுவார் என்றால், இன்றைக்கு சின்ன சின்ன காரியத்துல சோர்ந்து போயிருந்தேன்னா ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிங்க. சப்பா, நாங்க உமக்குள்ள திருப்தியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், போதுமென்ற மனதுடன் கூடிய தெய்வ பக்தி எனக்கு வேணும், இப்படிப்பட்ட சந்தோஷத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. கண்களை மூடி ஜெபி. பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க இன்றைக்கு. சப்பா, இந்த வார்த்தையை சப்பா கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரோடு பேசுங்க. சப்பா, இந்த பிலிப்பியர்ல பவுல் எழுதின போது சிறைச்சாலையிலிருந்து அவன் எழுதுகிறான். அவனுடைய பாடுகள் பிரச்சனையின் மத்தியிலே அந்த எழுதுகின்ற இந்த சந்தோஷமா இருக்கிற அந்த காரியம், ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் கூட சப்பா ஒருவேளை துக்கத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். எனக்கு இப்படிப்பட்ட துக்கம் வந்துட்டு, இப்படிப்பட்ட இழப்பின் நிமித்தம் நான் இவ்வளோ துக்கத்தோடு இருக்கிறேன், குடும்பத்துல தடைகள் பிரச்சனைகள், நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்னு சொல்லிட்டு கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். சப்பா, நீங்க சொல்ற ஒரே கர்த்தருக்குள் நாங்க சந்தோஷமா இருக்கிற இந்த அனுபவத்தை எங்களுக்கு தாங்க, இந்த உணர்வை எங்களுக்கு கொடுங்க. சப்பா, நாங்க உமக்காக வாழ்ந்து உங்களுக்கு சாட்சியா ஜீவிக்க கிருபை தாங்க. உடைய சமூகத்துல எங்களை தாழ்த்தி உரிமையை துதிகன மகிமையெல்லாம் நம்ம கேரடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.